பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டத்தான் எங்க அண்ணன் பெரிய கருப்பை சீமா தோம்புகிறேன். என் அன்பு உறவுகளே, இப்போ ரொம்ப யதார்த்தமான ஒரு அழகான ஒரு கருப்பசாமி நிகழ்வு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. நாம் தமிழர் கட்சி மேடையில மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குமே தவிர திமுக அதிமுக கார மேடையில பாத்தீங்கன்னாக்கு எல்லா டிஸ்கோ டான்ஸ் சில்க் டான்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மக்களை எப்படி அவங்க வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? கருத்தியலா மக்களை வச்சிருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்களை வேடிக்கை பட்டு பார்த்துக்கிட்டு அரகுர உடை போட்டு ஆடக்கூடிய கட்சி திமுக கட்சி. நீங்க இதே இடத்துல இதே திமுக காரன் மேடைய போட்டாச்சுங்களா, இப்படி ஒரு நாடகத்தை இப்படி ஒரு கருத்தியல் அவன் போடுவான் மட்டும் பாருங்க, போடவே மாட்டான். அப்படி போடுறதுக்கான சூழல் அவனுக்கு வரவே வராது. ஏன்னா அவன் கூட்டம் 500 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கோட்டு பிரியாணிக்கு கூடுற கூட்டம், இங்க கூடி இருக்க கூட்டம் கருத்தியல் கூட்டம், மேதகு பிரபாகரன் வழிவந்த கூட்டம், செந்தமிழன் சீமானுடைய கருத்தியல் புரட்சி கூட்டம். இந்த கூட்டத்துக்கு மத்தியில அவங்க எல்லாம் ஒரு என்ன சொல்றது, போற போக்குல நம்ம பேசக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆனா ஒத்த கடையில இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்டம் யாரால முடியும்னு பார்த்தா இப்ப வந்திருக்கான திரைத்துறை, அவனாலே கூட்ட முடியாது, அவனாலே கூட்ட முடியாது, சத்தியமா சொல்றேன், அவனாலே கூட்ட முடியாது. ஆனா நம்ம கூட்டுறோம். ஏன்? மேதகு பிரபாகரனுடைய வழிவந்த மேதகு பிரபாகரனுடைய வாரிசுகளா நம்ம. இந்த கூட்டம் அப்படியே வலது புறத்துல பாருங்க, எங்க ஐயா பெரும் மதிப்புக்குரிய மண்ணின் மைந்தன். இவரை நீ சாதியா பாப்ப, தனக்கு தமிழனா பாப்பா, தமிழனா. இதான் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். அடுத்து இந்த மண்ணுக்கான சமகாலத்தினுடைய ஆரியத்து ஓட ஓட விரட்ட வந்த ஒரு மாபெரும் பாண்டியன் ஐயா முத்துராமலிங்க தேவர். அப்படிதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், அப்படிதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி? இந்த மதுரையில நீ கணக்கெடுத்துக்க, மாமதுரையில 3 தமிழ்ச்சங்கம் நடத்திய இந்த மதுரையில எங்கேயாவது ஒரு இடத்துல சங்ககால பாண்டியர்கள், சங்ககால சோழர்கள், சங்ககால சேரர்கள், நம்ம பிற்கால பாண்டியர்கள் இல்ல இடைக்கால பாண்டியர்கள், சுமார் 5000 ஆண்டுகள் ஆண்டிய பாண்டியர்கள் இந்த பாரு பக்கத்துல இந்த இருக்கு பாரு சமணப்பள்ளி. இந்த சமணப்பள்ளியுடைய ஆனமலை கோவில தான் இந்த ஒத்தகடை முழுக்க வீதி வீதியா தெரு தெருவா அனைத்து வணிக பெருமக்களும் அனைத்து மக்களும் வீட்டுக்குள்ள தெய்வமா வணங்குறான். இந்த ஆனமலையை கட்டி ஆண்டவன் தாண்டா பாண்டிய, இந்த ஆனமலையை கட்டி ஆண்டவன் தாண்டா பாண்டிய, சமணப்பள்ளியை கொண்டு வந்தாண்டா பாண்டிய. ஆனா இங்க நிறைய பேருக்கு என்ன நடக்குது என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஆனா ஒரு பாண்டிய மன்னனுடைய சிலை, ஒரு பாண்டிய மன்னனுடைய கல்லறை இந்த பாண்டிய நிலப்பரப்பில் இருக்கிறா என்று பார்த்தால் ஒன்று கூட கிடையாது. நீ மதுரை முழுக்க சுத்தி பாருங்களா, மதுரை முழுக்க வீதி முழுக்க சுத்தி பாருங்களா, கல்லறையோ இல்ல அவனுடைய பங்களாவோ இல்ல அவனுடைய சிலையோ ஒன்று கூட கிடையாது. மதுரை முழுக்க போகாத நகரங்கள் இடங்கள் கிடையவே கிடையாது. மாமதுரை என்றால் பாண்டியர்கள், மாமதுரை என்றால் தமிழ்ச்சங்கம் நடத்திய பாண்டியர்கள். ஒரு இடத்துல கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிலைய கூட பாண்டிய சிலையை வைக்கலடா. நீ நான் அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதே பெரியார் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி நீ வைய, நான் மறுக்கல. நீ ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை வச்சிருக்க, ஏற்கிறோம். ஆனா பாண்டிய சிலை எங்க? ஆரப்பாளையத்துல திருமண நாயக்கர் ஐயா சிலை வச்சிருக்க, அவர் ஒரு மாமன்னர், ஏற்கிறோம். ஆனால் இங்க பாண்டிய நெடுஞ்சிலை சிலை எங்கே? எவனாவது ஒரு கேள்வி கேட்கிறீங்களா? ஆனா வாழும் வள்ளல், வாழும் பாண்டியர், நோகும் பாண்டியர், பிற்கால பாண்டியர் அப்படின்னு மூர்த்திக்கு போஸ்ட் அடிப்பாங்க. இங்க கூட
எவனுக்காவது திமுக காரனுக்கு பிறந்தவங்க வச்சுக்கல வாழும் பாண்டியரே வணக்கம் அப்படிமாங்கடா. டேய் உங்களுக்கு வெக்கம் இல்ல? பாண்டியனுடைய சிலைய ஏன்டா இத விடா பாண்டியனுடைய அடையாளமா இருக்கக்கூடிய மீன்சில அதனுடைய அடையாளம் இருக்கிற மீன்சில உனக்கு இல்லடா, இங்க இல்ல. அப்ப எவ்வளவு பெரிய வரலாற்று திரிவு புரிவு இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்மெல்லாம் பாண்டியர்கள், நாங்கெல்லாம் மாமன்னர்கள், நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை சொல்லிட்டு இருக்கான். டேய் வாயில இந்த வார்த்தை இல்ல, கேவலமா வருது. தயவு செய்து நீ ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை சொல்லாத. உன்னுடைய மீன்களே கூட இங்க வைக்க முடியாத வக்கற்ற அடிமை அடிமை திராவிடத்துக்கு விஜயநகர பேரரசுக்கு அடிமையா இருக்கிற அடிமையா நீங்க எப்படிதான் வந்து சொல்ல முடியும்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அருவாளை தூக்கிட்டு கருப்பசாமி ஆட்டம் போடிக்கிட்டு போனாங்க தெரியுமா? அதுல ஒரு 4-5 பெண்கள் யதார்த்தமா அப்படி இயற்கையாவே அழுகுறாங்க. எப்படி இந்த மாதிரி தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு குட்டிச்சோரா போயிட்டு இருக்கு, சரக்கு கஞ்சா சரக்குடா. டேய் 50 வருஷம் காமராஜர் காலகட்டத்தில் கக்கன் காலகட்டத்தில் சரக்குனா என்னன்னே தெரியாதுடா. அதாவது எங்க காலகட்டம், எனக்கு இப்ப 45 வயசு ஆகுது. எங்க காலகட்டத்தில் என்னோட சேர்ந்த பசங்க எல்லாம் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஐயோ சரக்கு அடிச்சாங்களுக்கு எங்க அப்பா அடிப்பாங்க. இப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட சேர்ந்த நண்பர்கள்ட்ட. இப்படிதான் இருந்திருக்கு. இரண்டாவது ஊருக்கு தூரமா இருக்கு சாராய கடை. அதை விட எங்க அண்ணன் காலகட்டம் டாஸ்மாக் கடை எங்க இருக்குன்னே தெரியாது. சிகரெட் எல்லாம் அடிச்சா ரொம்ப கெட்ட போயினா பாப்பாங்க. இன்னைக்கு சாராய கடை கோவில் எங்க இருக்கு, பள்ளிக்கூடம் எங்க இருக்கு, மக்களுடைய வழிபாட்டுதல் எங்க இருக்கு, அங்க முழுக்க சாராய கடை கஞ்சா விற்பனை தலை விரித்து ஆடுகிறது. அப்படி ஒத்த கடையில கஞ்சா தலை விரித்து ஆடிய நகரம் ஒத்த கடை. ஒட்டுமொத்த பேரு சேர்ந்து கஞ்சாவை தடை செய்யணும் சொல்லி இங்க 2 ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டாங்க. சரி ஆக்கப்பூர்வமா என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. ஆனால் ஆக்கப்பூர்வமா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று களத்தில் இறங்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க மற்றும் கஞ்சா விற்பனை நம்பர் 1 இருக்கிற மாவட்டம் மதுரை. மதுரை உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? மதுரையில் ஒரு பிரபலமான ரவுடி, ஒரு அரசியல் பிரமுகரோட தொடர்பு, ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி கஞ்சா விற்பனையில நம்பர் 1 இடத்துல இருக்கான். நம்பர் 1 இடத்துல ஒரு பிரபலமான ரவுடி, ஒரு அரசியல் தலைவர், ஒரு கட்டுப்பாட்டு 3000 கோடி சம்பாதிக்கிறான்டா ஒரு ரவுடி. இங்க மதுரை முழுக்க உருண்டையா போட்டு சப்ளை பண்றாங்க கஞ்சாவை. எல்லா மாவட்ட உளவுத்துறை காவல்துறைக்கு கஞ்சா விற்பனை எல்லாமே தெரிஞ்சிருந்தா இங்க நடக்குது. இத மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துல கஞ்சா விற்பனைய முழுசா தமிழ்நாடு முழுக்க தடை செய்து சொல்லி வழக்கு தொடுத்து இந்த மக்கள் மீது கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சி. தலைப்பு செய்தி வந்துச்சு. மாண்புமிகு நீதி அரசர் வேல்முருகன் ஐயா கேட்கிறாங்க, இந்த கஞ்சா காவல்துறை நினைத்தால் 6 மாத கால கெடுவில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனையை நீங்கள் தடை செய்யலாம். எங்கிருந்து கஞ்சா வருது என்று எங்களுக்கே தெரியும். மாநில உளவுத்துறைக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாதா? ஓபன் கோர்ட்ல கேட்கிறாரு. குஜராத்ல இருந்து ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்குள்ள எப்படி வருது? இதை நீங்க தடை செய்ய முடியாதா? இதுக்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு, நீதிமன்றம் சொன்ன பிறகு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கஞ்சா விற்பனையை நாங்கள் தடை செய்கிறோம் என்று பெயரளவுக்கு நீதிமன்றத்தை ஏமாத்த பார்த்தார்கள். அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி குட்கா பான்பராக்கு இந்த இப்படி அதுக்கு பேர் தெரியல, இந்த உதட்டுக்கு கீழே வைப்பாங்கல்ல கூலிப்பு, அது இதெல்லாம் தலைபுரஞ்சு ஆடிச்சு. இதுக்கு யார் தெரியுமா மிகப்பெரிய அந்த குஜராத்ல இருந்து இறக்குமதி மிகப்பெரிய முதன்மை குற்றவாளி யார் தெரியுமா? ரமணான்னு சொல்லி அதிமுக அமைச்சர், விஜயபாஸ்கர் ஒரு அமைச்சர். இவங்களாவது பரவாயில்லடா, அமைச்சர் லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த கூலிப்பு இந்த விஷயத்தை உள்ள சப்ளை பண்றான்னு பார்த்தா
தமிழ்நாடு டிஜிபி ராஜேந்திரன் A1 அக்யூஸ்ட், இரண்டாவது சார்ஜ் சென்னை மாநகர கமிஷனர், மூணாவது ரமணா, நாலாவது விஜயபாஸ்கர். கண்டினியூஸான வழக்கு போட்டு இப்ப வழக்கு நிலுவையில் போயிட்டு இருக்கு சிபிஐ. அப்ப பாருங்க, நான் சொல்லக்கூடிய அந்த இது நான் சொல்லல, அந்த குட்கா, அந்த பான் பிராக்கு, இந்த கூலிப்பு வர்றதுக்கு, தடை செய்யப்பட்ட இந்த பொருள் வர்றதுக்கு யார் மூலம் டிஜிபி கமிஷன் கொடுத்து வந்து இப்ப வழக்கு போயிட்டு இருக்கு. அப்ப கஞ்சாவுக்கு நான் சொல்லவாட வேணும், நீங்க நினைச்சீராக்கு டேய் ஒரே ஒரு முறை, நாங்க சும்மா சொல்றோம்டா, ஒரே ஒரு முறை நாங்க வந்து விளையாட்டுக்கு சொல்லடா, ஒரே ஒரு முறை எங்க விவசாய சின்னத்துல ஒரு முறை வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கிட்ட கொடுங்கடா, அப்புறம் பாருங்கடா நாட்டை எங்க அண்ணன் எப்படி நடத்துறார் என்று உங்களுக்கு பேசி பேசி புரிய வைக்க முடியலனா படம் போட்டு காட்டுறாரா, நான் எப்படி நடத்துவேன், நான் எப்படி நடத்துவேன் பாருங்க. உங்களை 15 வருஷமா டே லவ்னா லவ், ஓ லவ் யா லவ் இல்லடா, உங்களை விடாம லவ் பண்ணிட்டு இருக்காரா. லவ்னா அவ்வளவு பெரிய லவ்னா, அப்படி ஒரு லவ் இந்திய ஒன்றியத்துல தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தலைவன் இல்லடா. டேய் 1944 திமுக கட்சி ஆரம்பிச்சாரு, அவன் ஒரு 15 வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு கூட்டணிக்கு போயிட்டு அதிகாரத்துக்கு வந்தா. டேய் நம்ம 2010 கட்சி ஆரம்பிச்சாரு, 15 ஆண்டுகளுக்கு மேல போனாலும் எவனிடம் கூட்டணிக்கு செல்லாமல் மக்களிடம் மட்டுமே கூட்டணி 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 என்று சொல்லி 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 உங்களை மட்டுமே நம்பி வந்து கொடுக்க ஒரே கட்சி அண்ணன் செந்தமணன் சீமாடா. அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்ல, ஒரு முறை எங்கிட்ட கூடு, டாஸ்மாக் கடை வந்தா எங்களை கல்லால் அடி, இல்ல பெண்களை கற்பழிச்சா இந்த பெரிய பெரிய அருவாளை கொண்டு போனீங்கல்ல, அந்த அருவாளை வச்சு நாட்டு மண்டையில் அரைக்கும். சீரியஸா சொல்றான், பெண்கள் நிம்மதியா நடந்து போறக்கூடிய அரசியல் சூழல் தமிழகத்தில் இல்லை, பெண்களுக்கான சுதந்திரம் தமிழகத்தில் இல்லை. குட்டிதளி கோலோச்சி மாநில மன்னன் அடிதளியும் நிற்கும் உலகு. மன்னன் எவ்வளியோ அவளிதான மக்கள். வள்ளுவ பெருமானார் நமக்கு எவ்வளவோ சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க எவனாவது அப்படி இருக்கிறானா? இங்க அதிமுக அமைச்சர் பார்த்தா செல்லூர் ராஜு முன்னாடி இருந்தார், இப்ப பி மூர்த்தி, அப்புறம் ஆர்வி உதயகுமார், 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடையை மூடுவோம், தற்காலிகமா மூடுவோம். அவன் ஆட்சிக்கு வந்தா தற்காலிகமா மூடுவோம். இங்க மணல் குவாரியை நடத்த விட மாட்டோம், இங்க குவாரிக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், இயற்கை வளங்களை கொள்ளடிப்பை கொடுக்க மாட்டோம். 2 திருட்டு பயிலும் சொல்லி 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 இந்த நம்மளுக்கு டிஎம்கே சுதேசனுக்கு ஏடிஎம்கே ஓட்ட போட்டு 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 இந்த நாட்டை குட்டியச்சர ஆக்குனதாண்ட மிச்சம். இதுக்கடையில எல்லாரையும் எதிர்த்து எல்லாரையும் கலங்குண்டு மிகப்பெரிய கருத்திய கூட்டத்தோட வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறை வந்தா ஒரு நடிகனை இறக்கி விடுறாங்க, ஒரு நடிகனை வந்தாயா. நல்ல மனுஷன் தான் விஜயகாந்த் ஐயா வந்தாரு, அவர் களத்திலேயே அவரே எதிர்த்துக்கிட்டு நம்ம நின்றோம். அடுத்து அவரை வீழ்ந்த பிறகு அடுத்து யாரு வந்தா? கமலஹாசன் வந்தார், அவரையும் நம்ம எதிர்த்து, அவருக்கு பின்னாடி அவரையும் எதிர்த்து நம்ம அரசியல் கருத்தியல் புரட்சி பண்ணி நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தன் வந்துட்டான், சேட்டை பிடிச்ச பையன், ஒரே டைலாக் ஒரே இடத்துல வெவ்வேறு இடத்துல ஸ்கிரிப்ட் கரெக்டா ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லி கொடுத்துருக்கு, ஒரே டைலாக் தான். என்ன என் வழி உங்களுக்கு புரியுமா? ஒரே டைலாக் வச்சிருக்கான், என் வழி புரியுமா? அப்புறம் மறந்துருச்சு, மறந்த பிறகு பிட்டடிக்கிற மாதிரி எடுக்கிறான், அதுக்கு ஏத்த மாதிரி கூலிங் கிளாஸ் ஒண்ணு போட்டிருக்கான். அது போட்டுட்டு திரும்ப திரும்ப ஒரே டைலாக் சொல்றான். அந்த டைலாக் மறுபடியும் பேசினா காரைக்குடியில கேவலப்படுத்தி வாங்கினு காரைக்குடியில பேசாம போயிட்டு எங்க போறா? ரோடு ஷோ. இவங்க ட்ரெஸ் பாத்துக்கல, ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ஆளுடைய சட்டை அவன் பேண்ட் பாரு, அதே போல விஜயுடைய பேண்ட் விஜயோட சட்டை அதே பாரு, அதே ஸ்டைல்ல இப்ப யார் மாறி இருக்கா? ஸ்டாலினா? ஸ்டாலின் அதே பேண்ட் அதே சட்டடா. இதுக்கு 3 பேர் ஒண்ணா பாரு, ஒரே பேண்ட் ஒரே சட்டை. எப்படி இவங்க மாடல்? இப்ப இவங்களே நாங்க என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டு மிதிப்போம். இவங்களே நாங்க விடவே மாட்டோம். ஏன்னா நாங்க பிரபாகரோட பிள்ளைகள்ரா. 2009 எல்லாம் செத்து போயிட்டோம், எல்லாரும் செத்து போய் நின்றுட்டு இருக்கோம். 2009
நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் 2009 தான் நம்முடைய ஈழ சொந்தங்கள் 2 லட்சம் பேர் மக்கள் கொல்லப்பட்டு நீ நினைக்கலாம். அன்பார்ந்த உறவுகளே, 21ஆம் நூற்றாண்டில் உங்களுக்கு தெரிந்தது 2 லட்சம் மக்கள் ஈழத்தில் கொல்லப்பட்டது, தமிழர்கள் 2 லட்சம் என்று. அதுவல்ல அரசியல், அதுவல்ல வரலாறு. நமக்கு 1 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டிருக்கான். எப்படின்னு கேக்குறீங்களா? டாஸ்மாக் கடையினால தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேள்வி எழுப்பியிருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த 35 வருஷத்துல டாஸ்மாக்னால விதவைகள் எத்தனை பேர் கணக்கு எடுத்தா 1,48,000 பேர் கணக்கு. அப்போ 1,50,000 விதவைகளை உருவாக்கியது திராவிடம், திராவிடம், திராவிடம். அங்க 2 லட்சம் பேர் போர்ல கொல்லப்பட்டான், இங்க 1,50,000 பேர் டாஸ்மாக் கடையில் கொல்லப்பட்டான். இதுதான் நமக்குள்ள வித்தியாசம். சரி, 2021 நூற்றாண்டுல மொத்தம் 3 லட்சம் பேரு கண்ணுக்கு தெரிஞ்சு 2 லட்சம், கண்ணுக்கு தெரியாம 1 லட்சம். அப்ப 20ஆம் நூற்றாண்டுல நம்ம யாரு சாவலையா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. 20ஆம் நூற்றாண்டில் நாம் 1 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டோம். எப்படி கேக்குறீங்களா? இருப்பு பாதைக்காக ஜப்பானுக்கு 1,50,000 பேர் போனடா. ஜப்பான்ல 1,50,000 பேர் கொடூரமா கொண்டளிக்கப்பட்டா ஜப்பான்ல. அப்ப 20ஆம் நூற்றாண்டுல 1,50,000 பேர். அப்ப 20ஆம் நூற்றாண்டுல 1,50,000 பேர். அப்ப 19ஆம் நூற்றாண்டுல யாரும் கொல்லப்படல நினைக்கிறீங்களா? 19, 18 இந்த 2 நூற்றாண்டுல 3 லட்சம் தமிழர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். யாருனால? ஆங்கிலேயர்களால. ஆங்கிலேயர்கள் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு தமிழ்நாடு புரிச்சு கோலோச்சி வச்சிருந்தான். அப்ப 3 லட்சம் பேர் தமிழர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அந்த தமிழர்கள் தான் மருது பாண்டியர்கள், அதுலதான் வேலுநாச்சியார், இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அடுத்து 17, 16 யாரு? அங்க 2 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த 2 லட்சம் மக்கள் யாரு நினைக்கிறீங்க? அந்த 17, 16 போர்ச்சுகீசியர், ஒல்லாந்துக்காரன், இந்த நம்ம பிரிட்டிஷ்காரர், இவங்க 3 பேர் சேர்ந்து அவங்க 2 லட்சத்துக்கு பேர் மேற்பட்ட தமிழர்களை கொண்டு குதிச்சான். அடுத்து 16, 15 விஜயநகர பேரரசு, திருமலநாயக்கர் பேரரசு, விஸ்வநாதன் பேரரசு 3 லட்சம் தமிழர்களை கொடூரமாக கொன்று அழித்த வரலாறு 15, 16. அடுத்து 12, 13 இஸ்லாமியர்கள் மதுரையை கைப்பிடித்தி, நான் சொல்றேன் கேட்டுங்க, மாலிக் கபூர் படையெடுத்து, முகமது கஜினி கடையெடுத்து 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இஸ்லாம் மதத்துக்கு மாத்துறான். அப்படி இல்லைன்னா கொடூரமா வைரம், தங்கம், நகை அனைத்தையும் கொள்ளையடித்து தொடர்ச்சியாக போய் அவன் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொள்றான். அவதான் அலாவுதீன் கில்ஜி வாரிசு வந்த மாலிக் கபூர், அவர் 2 லட்சம் மக்களை கொள்றான். இப்படி 12ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு வரை 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இனப்படுகொலை நாம் இழந்திருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? 12ஆம் நூற்றாண்டு தாண்டா தமிழருடைய ஆட்சி, பாண்டியருடைய ஆட்சி. அதுக்கு முன்னாடி 11 பாண்டியர் ஆட்சி. அங்க ஏதாவது இனப்படுகொலை நடந்திருக்கா? இல்லை. தமிழர் ஆட்சி, இங்க மேதகு பிரபாகர் வாரிசு வந்த செந்தமிழன் ஆட்சி வந்தால் மட்டும்தான் இந்த இனப்படுகொலைகளையும் இங்க கனிம வள வேட்டைகளையும் இங்க தடுத்து நிறுத்த முடியும். இல்லை, முடியாது, சத்தியமா முடியாது. கண்ணுக்கு தெரிஞ்சு பாஸ்பரஸ் குண்டுகளாலும் கொத்து குண்டுகளாலும் அணுகுண்டு போட்டாதான் உனக்கு கொலை அல்ல. அவன் சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை கொன்று குமிச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் கஞ்சா, அதுதான் அபின், அதுதான் போதைப் பொருள், அதுதான் மதுபான கடை. இப்படி உன்னை எந்த வகையிலும் சிந்திக்க விடாத வகையில், மக்களை எழுச்சி பெறாத வகையில் தொடர்ச்சியாக திராவிட மாடல் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து மாறணும்னா இந்த கூடி நிக்கிறீங்களே அன்பான உறவுகளே, என் அப்ப ரெட்டைலைக்கு போட்டு போட்டு இந்த நாட்டை கனிமவள வேட்டைக்கு சுடுகாடு ஆக்கிட்டான். எங்க அண்ணன் டிஎம்கேக்கு போட்டு போட்டு சுடுகாடு ஆக்கிட்டான். ஐயோ, நான் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, அன்பார்ந்த விவசாய மக்களே, நீங்கள் உங்களுடைய சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாய சின்னத்தில் வாக்களிங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சுழன்று ஏறு உண்ணுதல் உலகம், அதனால் உலர்ந்தும் உழவே தலை. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற்கு பொருட்டு உழவினான் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டோம் என்பார்க்கும் நிலை. டேய், வள்ளுவன் விவசாயத்தை பத்தி எப்படி சொல்றான் பாரு. மக்களே, மீண்டும் ஒரு சொல்றேன், அதே வள்ளுவன் சொல்றான், தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்கு என் குற்றம் ஆகும் இறைக்கு. உன்னுடைய குற்றத்தை முதல்ல சரி செய்யுங்க மக்களே. நீ உன்னுடைய குற்றத்தை சரி செய்தால் மட்டும்தான் இந்த நாட்டை திருத்த முடியும்.
உன்னுடைய குற்றத்தை நீ சரி செய்யாத வரை இந்த நாட்டை நீ திருத்த முடியாது. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு என எழுதியிருந்தும் மதுவை குடிக்கிறீர் என்றால் அது அரசு குற்றம் இல்ல, உன் குற்றம். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் என்று அரசு கூறினாலும் தெரிந்திருந்தே புகையை குடிக்கிறீர் என்றால் அது அவனுடைய குற்றம் இல்ல, உன் குற்றம். ஆனால் அவன் விற்கிறான். ஆனா நாங்கள் அதான் விற்க மாட்டோம். நாங்க விற்கவே மாட்டோம். எதுக்கு சொல்றேன்னா, ஆசியாலேயே கஞ்சாவும் போதைப் பொருளும் அதிகமாக இருந்த ஒரே நாடு பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ்ங்கிற நாடு எங்க போனாலும் விபச்சாரம், கஞ்சா, அபினு. பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து நாடுடைய கலாச்சாரம் இதான். அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அதனால அப்படி இருக்கு. இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ரோட்டிகோங்கிற ஒரு அதிபர் வந்தான். அவன் வந்தாயா, வந்தவன் பேசி பேசி பார்க்கிறான். ஐயோ கஞ்சா குடிக்காதிய, அபினா குடிக்காதிய அப்படி சொல்லி சொல்லி பார்க்கிறான். ஒரு பயிலும் கேட்கல. ஒரே உத்தரவு, கஞ்சாவையும் அபினையும் குடிக்கக்கூடிய மக்கள் இனி சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னான். சுட்டுக் கொல்லப்படுவாங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை சுட்டு கொண்டான். அங்க இருக்கிற மீதி இருக்க 4 கோடி மக்கள் சரியானா அவன் தான் சரி பண்ணா. பிலிப்பைன்ஸ் அதிபர் சரி பண்ணா. அதுபோல புல்லு வளருது, நெல்லு வளருது, ரெண்டும் பச்சை அப்படின்னு பார்த்தா புல்ல வளர விட முடியுமா? மனுஷனா நம்மளும் இருக்கிறோம், மனநோயாளி இருப்பான், சைக்கோவும் இருப்பான். அவனை ஏத்துக்கிட்டா சைக்கோனால சமூகத்துக்கு இலக்கு, பைத்தியனால சமூகத்துக்கு இலக்கு. நம்ம என்ன செய்யலாம்? சைக்கோவை திருத்த பார்க்கணும், இல்ல சைக்கோவை தூக்கி களை எரிஞ்சு தூக்கி வீசிடணும். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி செய்யக்கூடிய மனிதர்களை, கருத்து புரட்சி பேசக்கூடிய மனிதர்களை நம்மளை தூக்கி எறிய பார்க்கிற அரசு. சைக்கோ மாதிரி இருக்க கூட்டங்களை தொடர்ந்து அரசியலுக்கு உள்ள விடுறான். அந்த சைக்கோ கூட்டம் தான் டிவிகே. டேய், நம்ம உன கூட்டம் போட்டிருக்கோம்டா. ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு இருக்கிறிய. வேப்ப மரம் இருக்கு, பில்டிங் இருக்கு, அங்க பில்டிங் இருக்கு. எவராவது ஒருத்தன் ஏறி இருக்கான பாரு. டேய், டிவிக்கே கூட்டம் போடுவாங்கடா. டேய், மரத்துல ஏறி இருப்பாங்கடா. தம்பி இறங்க, தம்பி இறங்க, தம்பி இறங்க. அவன் அங்க இருந்துட்டு அவன் சொல்ல சைக்கோ. இந்த மிருதன் படத்துல வருவாங்க தெரியுமா? அப்படியே பேய் மாதிரி வருவாங்க. ஒருத்தனே ஒண்ணும் பண்ண முடியாது, திருத்த பாப்பா முடியாது, சுட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அது போல இவங்க டிவிக்கு கூட்டத்தில் அத்தனை பேருமே சுட்டு கொல்லப்பட வேண்டியவர்கள். சத்தியமா சொல்றேன். நம்மகிட்ட நின்றா கருத்திய புரட்சியாளர் மாறுவான், அவங்கிட்ட நின்றா குரங்கா மாறிடான். அப்ப நம்ம அவங்க திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. இல்ல என்ன பண்ணு, போட்டு போய்கிட்டே இருக்கணு. நாம் தமிழர் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் முதலில் பெண் பிள்ளைகளை பார்த்து எவன் பாலியல் பலாத்காரம் செய்யறானோ, இங்க 8000 சமணர்களை கடுங்கோன் பாண்டியன் கழுவேற்றம் பண்ணானா வரலாறு இருக்கு. இந்த சமண பள்ளியில, இந்த ஆனமலையில 8000 பேரை கழுவேற்றம் பண்ணானா. எப்படி பண்ண தெரியுமா? ஆசன வாயில இருந்து பெரிய வேலை தூக்கி இறக்கி இந்த வாய் வெளியே வந்து நிக்கி, அப்பதான் நிற்பான். அது போல ராஸ்கல், டே நான் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க. கஞ்சா குடிக்கைகளுக்கு, மதுபான பிரியர்களுக்கு தொடர்ந்து பெண் பிள்ளைகளை தொட்ட அவனை கழுவேற்றம் பண்றதுல உங்களுக்கு வேற வழி இல்லடா. உன்னை கழுவேற்றம் பண்ணியாவும்டா, ஏத்தி இறக்கிடும்டா, அறுத்து போட்டுருவான். அரசியல் அதிகாரத்தை கொடுத்தாதாடா நாங்க செய்ய முடியும். அந்த அரசியல் அதிகாரத்தை கொடுத்தாதாடா நாங்க செய்ய முடியும். ஒரு முறை எங்க விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. ஒரு முறை வாக்கு மட்டும் அழிச்சு பாருங்க. நாட்டை எங்கிட்ட கொடுத்துட்டு உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைங்க நிம்மதியா நீங்க போல வாழ விடலாம். அரபு நாட்டில் மட்டும் பெண் பிள்ளைகளை தொட்டால் வெட்டப்படும் இல்ல. நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஈழத்தில் பெண் பிள்ளையை தொட்டா அவனை ஒரே போடு, ஒரே போடுறா. நம்ம அதிகாரத்தில் நம்ம வந்து அதை செய்ய மாட்டோமா? அந்த வழி வந்த ஆட்கள்ரா. நம்ம அதெல்லாம் அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடலாம். அறமா வாழக்கூடிய மா மறவர் கூட்டம், ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்த கூட்டம்டா, பெரும் கூட்டம். நம்ம எப்படி விட்டுட்டு போவோம்? 500 ரூபாய் தர்றான், 1000 ரூபாய் தர்றான். நான் கேட்கிறேன், மூர்த்தி ஐயா அவங்க மனைவிய, அவங்க தங்கச்ச, அவங்க பொண்டாட்டியில புள்ளிலாம் வெயில கூட்டு வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு அனுப்புவாரா? யோசிச்சு சொல்லுங்க. இல்லைங்க ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் மனைவிலாம் 1000 ரூபாய் 500 ரூபாய் தரஞ்சல கூட்டி வருவாரா? இந்த மக்களை எப்படிலாம் வேற மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அது கூட இல்லைங்க. இந்த ஒத்தக்கடை பகுதியில் ஒரு 2 நிமிஷம், இந்த ஒத்தக்கடை பகுதியில் இந்த இருக்கு
ஆரம்ப சுகாதார நிலையம் 40 வருஷமா ஒரே மாதிரி படுக்கையற, ஒரே மாதிரி டாக்டர், எந்த டெவலப்மெண்ட் இல்ல. நாம் தமிழர் கட்சி வந்துச்சு, 2 வழக்கு போட்டுச்சு. இப்ப டெவலப்மெண்ட் யாருனால? நாம் தமிழர் கட்சினால. அடுத்து இதே ஒத்தக்கடையில ராஜகம்பீர கம்மா, 40 வருஷ பிரச்சனை தீர்க்கப்படாத கம்மா, 40 வருஷ பிரச்சனையில ஒரு வழக்குல 2 வழக்குல 4 வழக்கு போட்டோம்னா இப்ப 13 கோடி ரூபாயில ராஜகம்பீர கம்மாய் போய் பாருப்ப. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? பீத்திக்கிறாங்க. நாங்கள் தான் 15 கோடி நாங்கள் தான் ஒதுக்கணும் புடுக்கணும் செஞ்சது நாம் தமிழர் கட்சி. அதுக்கு நீதிபதிகள், மாண்புமிகு நீதிபதிகளுக்கு அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து ஆய்வு பண்ணாங்க. நீ போடல நாங்க விட மாட்டோம். அதுக்கு பிறகுதான் இவன் 15 கோடியை ஒதுக்குனா. அடுத்து ஜல்லிக்கட்டு மைதானம், ஜல்லிக்கட்டு நாயகனாவுங்க வெக்கமில்லாம ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜகம்பீர கம்மாயில் 13 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்த மூர்த்தி அவர்கள், அதுக்கு பொறுப்பு நாங்களா? நாங்க. நீ திட்ட ஒதுக்கிருக்க, உன்தான் காசு இருக்கு, நீ தான் பண்ண முடியும். அடுத்து ஈரான்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் 2000 பேர் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். ஒரு மாசமா கேட்க நாதி இல்ல. நாம் தமிழர் கட்சி வழக்கு போட்ட உடனே மத்திய அரசு தலையிட்டு 400 மீனவர்கள் உடனே மீட்டுச்சு. உடனே பிஜேபி காரன் நாங்க தான் மீட்டோம். டேய், நீ தாண்டா மீட்கணும், நீ தாண்டா அதிகாரத்தில் இருக்க, நாங்க அதிகாரத்தில் இருக்கோம். ஆனால் உன்னை மீட்க வைத்ததுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்தது நாம் தமிழர் கட்சி. அதிகாரத்துக்கு வராமையே இவ்வளவு வேலை செய்யறோம்னா அதிகாரத்தை குடுங்கடா. எங்க அண்ணன் சீமான் செஞ்சு காட்டுவாரு. வழக்கறிஞர் செல்வம், ஒத்த கடையினுடைய செல்வம், அவருக்கு விவசாய சட்டத்தில் வாக்களிப்பீர்.